சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் கவலை எனக்கு புரிகிறது. ஒவ்வொரு நாளும் பொழுது விடிந்தால் வாழ்வில் நிலை மாறும் என்று ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் நிற்கிறார். ஆனால் மறுநாள் கஷ்டம், அதே அழுகை, வாழ்வில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார். உனக்கு வாழ்க்கை வெறுத்து விட்டது. இனி நம் வாழ்க்கை இவ்வளவு தானா, விடிவு என்பது நம் வாழ்க்கையில் இல்லையா என்ற முடிவை நீயே முடிவு எடுத்து விட்டால், வாழ்க்கை என்றால் எதிர்பார்ப்புகள் நிறைந்ததுதான். சுமையை தலையில் தூக்கி சுமந்து செல்பவன் சுமையை இறக்கி கீழே வைப்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஒருவன் மனதில் சுமையை வைத்திருப்பவன் வெளியில் யாருக்கும் தெரியாது. இறைவன் ஒருவனுக்கு அறிந்த ஒன்று, அது அந்த வினை எப்பொழுது அகழும் என்ற உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். வாழ்வில் முன்னேறியே அனைவரும் கேள், அவர் வாழ்வில் எத்தனை துன்பங்கள் அவமானங்களை சந்தித்திருப்பார் என்று. ஒன்றை புரிந்து கொள், நம்பிக்கை இழக்காதே. ஒரு மனிதனை நம்பிக்கையும் பொறுமையும் வாழ வைப்பது போல் வேறு எதுவும் வாழ வைக்காது. உனக்கு நான் அதேதான் சொல்கிறேன், நம்பிக்கையை இழக்காதே. நீ இவ்வளவு கஷ்டப்பட்ட உனக்கு நிம்மதி கிடைக்கும். இப்படியே விட்டுவிட மாட்டேன். உனக்காக ஒரு காலம் உள்ளது, உனக்கான காலம் இது. மனம் தளராது. உன் அழுகையை விட்டுவிடு. உன் அழுகைக்கு ஒரு விடை கிடைக்கும். யார் உன்னை விட்டாலும் இந்த சாயப்பாவின் கண் பார்வை உன்னை விட்டு எங்கும் செல்லாது. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.